இப்போ நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக போதும் போதும் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ரன்னை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த 4th இன்னிங்ஸில் வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது 534 ரன்கள் யாருமே அவ்வளவு சீக்கிரமாக எடுத்துடவே முடியாது. அவ்வளவு பெரிய கடினமான டார்கெட் தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் வெற்றியின் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க கரெக்டாக விராட் கோலி அவர் செஞ்சுரி அடித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்தியா டிக்ளரை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் நீண்ட இடைவேளைக்கு அடுத்து இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்க விராட் கோலி அவருடைய செஞ்சுரியை பெருசா செலிப்ரேட் பண்ணாம கரெக்டா உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கப்ப விராட் கோலி அவர் செஞ்ச செய்கை தற்போது எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. முக்கியமா விராட் கோலி அவரை எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இப்ப பாராட்டிக்கிட்டும் வராங்க இந்த செய்கைக்காக. அதாவது விராட் கோலி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் பேட்டிங் களம் இறங்கி 50 ரன் கூட அப்ப அடிக்கல. அப்ப நிதானமா விளையாண்டுட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் பால்ல 6 அடிச்சாரு. அந்த பால் பார்த்தீங்கன்னா அங்கே பால் எடுத்து போடுற ஒரு பெண்மணி, மதிக்கத்தக்க வயது பெண்மணி, செக்யூரிட்டி கார்டு மாதிரி கூட அவங்க இருந்தாங்க. அவங்க தலையில் போய் அந்த பால் பட்டு ஒரு நிமிடம் அவங்க வலியால் ரொம்ப பெரிய அளவில் அவதிப்பட்டாங்க, துடிச்சாங்க. ஆனால் அப்போ மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்ததால் விராட் கோலி அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா எதுவும் செய்யாமல் கவனம் விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்ததாக விராட் கோலி தொடர்ந்து பேட்டிங் பண்ணி அரை சதம், அதுக்கப்புறமா செஞ்சுரியும் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இந்தியா டிக்ளர் அறிவிச்சிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் விராட் கோலி அவருடைய செஞ்சுரியை அவர் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நிமிடம் உள்ள போயிட்டு இருக்கப்ப அது எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு அங்க பால்ல அடிபட்டு உட்காந்துட்டு இருந்த அந்த பெண்மணியை பார்த்து தெரியாம பட்டுடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு சமாதானம் செஞ்சு மன்னிப்பும் அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே விராட் கோலி அவர் போயிருந்தாரு. ஸோ கோலி அவருடைய இந்த செய்கை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாகும். கோலி அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பை கோலி அவருடைய இந்த செய்கையின் மூலிமா ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு டே 3 ஆட்டமும் நிறைவடைய போது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பெரிய டார்கெட், அவங்களால நினச்சி பார்க்க முடியாத டார்கெட்டை வெற்றியின் இலக்காக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.